வாழ்க்கையில என்னைக்காச்சும் மூளையோட யோசிச்சிருக்கியா நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா அப்படின்னு வந்து இப்ப நிலா கோவமா வந்து பேசும் பொழுதே சோழன் வந்து இல்லைங்க உங்களுக்காக தான் அப்படின்னா எனக்காகன்னு சொல்றத முறை நிறுத்து. நீ என்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகன்னு சொல்லு அப்படின்னு கோவமா கத்த இந்த பக்கமா வந்து திரும்பி இந்த பக்கம் கொஞ்சம் பாவமா சேரன் வந்து அண்ணா ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இன்னொரு ஒரு பெரிய எதிர்பார்க்காத திருப்பமும் நடக்க போகுது. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ முதல்ல எடுத்த உடனே என்னம்மா நிலா கிளம்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்டோன்னே கிளம்பிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன இருந்தாலும் நானும் சேர்ந்து ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் நானும் பார்ட்னர்னு போய் நிற்கிறது நல்லாவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படியும் பணம் கொடுக்க தானேம்மா போகிறோம் அப்படி சேரன்னு சொல்கிறார். உடனே சோழனை இதைத்தானே நானும் சொல்கிறேன், கேட்கவே மாட்டுறாங்க. நம்ம எப்படியும் கொடுக்க தாங்க போகிறோம், இப்போ என்னங்க உங்களோட திறமைக்காக தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க, இல்லைனா அவங்க என்ன சொல்லலாம், நீங்கள் எங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் வேலைக்கு வான்னு சொல்லலாம்ல, அப்படி இல்லாமல் ஏன் கூப்பிட்றாங்க, நீங்கள் திறமைசாலிங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கமாக திரும்பி பல்ல வந்துட்டச்சே உங்கள் அண்ணி பாடுறா சாரியில் எவ்வளோ அழகாக இருக்கா, நானும் இவகிட்டக்க வந்து எப்படியாச்சும் என் காதலை வெளிப்படுத்தி அவளும் ஏற்றுப்பான்னு பார்த்தா நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லவானே, நீ மட்டும் ஒரு 6 மாதம் மௌன விரதம் மட்டும் இரு, வாயே நீ திறக்காமல் இருந்தால் கூட அவங்களுக்கு உன் மேலே காதல் வந்துடும், ஆனால் நீ பேசி தான் இப்படி ஆயிடுது அப்படின்னு வந்து இந்த பக்கம் பாண்டி சொல்ல, ஒன்று டேய் பாண்டி வேணாண்டா அப்படின்னு கோபமாக கிளம்பி போகிறாரு சோழன். நேராக கிளம்பி இவங்கெல்லாம் கிளம்பி அந்த இடத்துக்கு போக, அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் முதல்ல நடக்குது. முதல்ல எடுத்தோன்னா வந்து அந்த சோபனாவுடைய ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவரும் வந்ததுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 3 பேர் சேர்ந்து திவ்யா, சோபனா, நிலா சேர்ந்து டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆர்கிடெக்சர் ஃபேம் வந்து எல்லாத்துக்கும் பேரெல்லாம் வச்சு அதுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோலாம் காமிச்சதுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்து இப்போ பூஜை ஆரம்பிக்குது. திவ்யா வந்து முதல்ல வந்து பால் காய்ச்சுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த கம்பெனிக்கு அந்த ஆஃபீஸ்க்கு வந்து வாடகைக்கெல்லாம் எடுத்த அந்த ஆஃபீஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டு எல்லாரும் உட்காந்து கையில் வந்து பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் பரவாயில்ல நிலாவும் 10 பைசா காசு போடாமல் அவங்களும் பார்ட்னர் ஆகிட்டாங்க அப்படின்னு சோபனாவோட ஹஸ்பண்ட் சொல்ல, சோபனா ஏங்க பேசாமல் இருங்க அப்படிங்கும் போது திவ்யா வேற விட்ரி இது பெருசாக நினச்சிக்காத, அவர் ஏதோ சும்மா சொல்கிறாரு, நீ பணம் கொடுக்க இது நீ வேணான்னு சொன்னாலும் நாங்கள் தான் உன்னை கட்டாயப்படுத்தி இருக்க சொன்னோம், நீ கவலைப்படாத அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் நிலாவோட முகம் முழுசாக மாறிடுச்சு. அது வரைக்கும் வந்து அவங்க நமக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், நம்ம வாழ்க்கை இதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி இருக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங் ஆகிடுது. நம்ம அப்பா கூட இருந்தால் நமக்கு பணம் கிடச்சிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசிக்க ஆரம்பிக்க, இந்த சமயத்தை தான் வந்து எப்படிங்க அவன் அப்படி பேசலாம், அவன் வாயை உடச்சிட்டுமா அப்படின்னா, சும்மா யார் வாயாச்சும் உடச்சிட்டு இருக்கா, நான் வேலைக்கு போகிற இடத்துல எனக்கு இருக்க பிரச்சனைலாம் நீங்கள் தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறத நிறுத்துங்க சோழன். ஏற்கனவே இப்படிதான் அந்த ராக விஷயத்தையும் நடந்துச்சு, இப்பயும் அதே மாதிரி தான் விஷயம் வந்து திருப்பி நீங்கள் கோவப்படுறீங்க. அந்த சோபனாங்கிற பொண்ணுக்கு எனக்கு தெரியாது, அவள் திவ்யாவோட ஃப்ரெண்டு, திவ்யாவுக்கு தான் என்ன நல்லா தெரியும், திவ்யா என் திறமையினால இப்படி கூப்பிட்டுருக்கேங்கிறான், விடுங்க பார்த்துக்கலாம், நான் அதனால தான் யோசித்தேன், சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் வந்து சோழன் இன்னும் கடுப்போடே இருக்கார். கடுப்போட இருந்தோன்னே சேரன் வந்து சோழன்டா டேய் விடுறா நீ டென்ஷன் ஆகாத, பணம் தானே அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கலாம்டா, கொஞ்ச நாள் வீட்டு பத்திரத்தை மட்டும் அப்பா பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம், உயிரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீட்டை வச்சு நம்ம ஏதாச்சும் வந்து நம்ம பணத்தை வாங்கி கொடுத்துடலாம், 5 லட்சம் தானே, நம்ம வீட்டோட மதிப்பு கோடி கணக்கில் போகுங்கிறாங்க, 5 லட்சம்லாம் தாராளமாக கிடச்சிரும், நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்னு வந்து சொல்ல, கண்டிப்பாக பண்ணணும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் இவருக்கு மனசு கேட்கவே இல்லை. காரில் திருப்பி எல்லாம் வரும் பொழுதே வந்து நிலா அமைதியாகவே வரதை பார்த்துட்டு, ஏங்க நீங்கள் அவன் பண்ணதே யோசிக்காதீங்க, உங்களுக்கு நான் பணத்தை நான் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க, என்ன திடீர்னு மரத்தில் இருந்தால் எடுத்துட போகிறீங்க, விடுங்க பார்த்து பரவாயில்ல, நம்ம முடிவு எடுத்துட்டோம், நான் முதலே வேணான்னு சொல்லியிருக்கணும், இப்போ முடிவு எடுத்துட்டோம், அதனால வந்து கொஞ்சம் அவமானப்பட்டாலும் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு அட்லீஸ்ட் என்கிட்ட வர வருமானத்தையாச்சும் அந்த 5 லட்சத்தை எப்படியாவது கொடுக்கணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நிலா. இவரோட என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நேராக கிளம்பி வந்து அவரோட ட்ராவல் கம்பெனிக்கு போயிட்டு அங்கே ட்ராவல் கம்பெனியில் தான் வந்து அவரோட பாஸ் கிட்ட போய், அண்ணே எனக்கு ஒரு ஹெல்ப்ண்ணே அப்படின்னா, என்னடா அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுண்ணே அப்படின்னா, எடுத்துக்கடா என்ன 500 வேணுமா இருந்தால் கொஞ்சம் வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்க, 500 ரூபா இல்லைண்ணே எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா சிரிச்சிட்றாரு அவர். ஏண்டா வேலைக்கே பாதி நாள் வரதில்லை, நான் கால் பண்ணி கேட்டால் வந்து இல்லைண்ணே நான் வெளில போகிறேங்கிற, எது என் காரை வச்சுட்டு என் காரை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், சரி ஓகே அதனால் வந்து டக்குனு உனக்கு வந்து ஈஸியாக நீ போய் பிக்கப்லாம் பண்ணுறது நல்லா இருக்கேன்னு கொடுத்தா அதை உன் குடும்ப வேலைக்கே தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு காலைல ஒரு இது வந்துச்சு, சவாரி வந்துச்சு, நீ என்ன பண்ண, இல்லை என் பொண்டாட்டி வந்து தனியாக வந்து ஒரு கடை ஆரம்பிக்க போகிறா, பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறா, அதுக்கு நாங்கள் போகணும் கார் வேணும் அப்படின்ட்டு, இப்போ இதுக்கு பணம் எதுவும் கொடுக்க போறியானா கிடையாது, கேட்டால் நான் பெட்ரோல் போட்டுக்கிறேன் நேனே அப்படிங்குவேன், இப்போ இந்த சவாரியில் வரப்போகிற காசு எனக்கு நஷ்டம் தானே, இதில் நம்பி
எப்படா உனக்கு நான் கொடுக்கறது போலாத பக்கம் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போக என்னண்ணே அப்படின்னு ஒரு பேசிட்டு இருந்தவர். போனோடனே அவர் பணத்தை எண்ணி உள்ளார வச்ச அந்த மஞ்சப்பையை பார்த்துட்டு நேராக பின்னாடி போய் அந்த மஞ்சப்பையை எடுத்துட்டு எப்படியாச்சும் நிலாவுக்கு அவமானம் மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் அதை நிலாட்ட கொடுக்கலாம் அப்படின்னு கிளம்பி போறாரு. போயிட்டு இருந்தவர் நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்தால் நிலா வீட்டில் இல்லை, அவங்க திருப்பி ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிருக்காங்க, புதுசாக ஒரு ஆர்டர் கிடச்சிருக்காங்க, அவங்களுக்கு முதல் ஆர்டர் கிளம்பி போயிருக்காங்கிறாரு சேரன். உடனே என்னடா அது அப்படின்ட்டு இவங்க எப்படி எங்கே இருப்பாங்கன்னு தெரியலான்னு சொல்லிட்டு வெளில வந்தால் கரெக்டாக வீட்டை விட்டு வெளில வந்தால் வீட்டு வாசலில் போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. நீ தானே சோழன் வாடா அப்படின்னு தரதாதான் எடுத்து போக என்னாச்சு அப்படின்னா ஐயோ வேலை செஞ்ச இடத்துல பணத்தை தேடியிருக்கான் அவன் தம்பி அப்படின்னு தரதாதான் எடுத்து போகிறாங்க. இழுத்து கொண்டு போய் கடைசியில் அங்கே போய் இப்போ நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் பார்த்தா இப்போ வராரு இவர் இந்த ஓனரும் கிளம்பி நேராக வந்துட்டு இப்போ ஏன்டா டேய் உன்னை தம்பிமா தான்டா நினச்சேன், உன்னை என்னைக்குடா நான் அவனை வேற ஆள் மாதிரி பார்த்துருக்கேன், 5 லட்ச ரூபா தரமாட்டேன் எனக்கு அதெல்லாம் முடியாதா அப்படின்னா கார் டியூக்காக வச்சு இந்த காசை கொண்டு போய் எடுத்துப்பியாடா, ஏன்டா அந்த 5 லட்ச ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய காசு தெரியுமாடா எனக்குமே, நான் என்னடா பெரிய கோடீஸ்வரன் நினச்சிட்டு இருக்கியாடா அப்படின்னு கேட்க இல்லைண்ணே அப்படிங்கும்போது நல்லா சும்மா வரக்கூடாதா, நீ எல்லாம் கம்பி என்ன தான் சரிப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நிலா உள்ளார வந்துடுறாங்க. என்ன பண்ணீங்க சோழன் அப்படின்னு கேட்க அந்த பக்கம் போலீஸ்காரங்களாம் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் தெரியாம பண்ணிட்டானே அப்படின்னு சேரன் பேசிக்கிட்டு இருக்க. ஏன்டா டேய் ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, இவனாலேயே நான் ஸ்டேஷனுக்கு நின்றுட்டு இருக்க முடியுமா, கடை பணத்தை போய் கை வைக்கலாம், அவன் மேலே அந்த நம்பிக்கையே போச்சுரா அப்படின்னு அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. இல்லைங்க உங்களுக்காக தான் நீங்கள் அசிங்கப்பட்டது அப்படிங்கும் போதே போதும், ஒரு கொஞ்சமாச்சும் மூளை வேணும், கொஞ்சம் இல்லை மற்றவனை பார்த்தா திருந்தணும், இல்லை ஒரு தடவை செஞ்ச தப்பப்பட்டு அனுபவப்பட்டு திருந்தணும், எதுவுமே கிடையாது உங்களுக்கு. கேட்டா எனக்காக நான் கேட்டனா, நான் எனக்காக பண்ணுன்னு அவனை கேட்டனா, நான் கேட்டு பண்ணா கூட பரவாயில்ல, நீயா போய் அவன் அடிக்கிற இங்கே போய் பணத்தை திருடுற கடைசியில் இருக்கிற நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்கையா. இப்போ இந்த பணத்தை நீ ஒரு வேலை என்கிட்ட கொடுத்து நான் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தனா என்ன பண்ணியிருப்பேன், இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கோவமா கத்தும் பொழுதே அவர் இந்த பாருமா நான் இந்த ரவெல்லாம் கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி இல்லை, இவன் கொஞ்ச நாள் உள்ள இருந்தாலும் திருந்துவான், அதுக்கப்புறம் வேலை கொடுக்கணுமா வேணாமா நான் வெளில அந்த நான் முடிவு பண்ணிக்கிறேன் இந்த அப்படின்னு சொல்ல அண்ணன் வேணாண்ணே எஃப்ஐஆர் மட்டும் போட வேணான்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அண்ணன் ப்ளீஸ்ண்ணே சாரிண்ணே நான் உங்கள்கிட்ட கேட்டேன் எனக்கு வேற வழி தெரிலண்ணே அப்படின்னா என்ன வழி தெரில ஏன்டா திருடுறதெல்லாம் ஒரு பொழப்பாடா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது அவர் கரெக்டாக தானே கேட்குறாரு, கொஞ்ச நாள் உள்ள கிடந்தாதான் உங்களுக்குலாம் புத்தி வரும் அப்படின்னு கோவமாக கிளம்பி நிலா போயிடுறாங்க. நிலா போகிறத பார்த்து இவர் அதிர்ச்சியாகி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு சேரலாம் டக்குன்னு போய் காலிலே விழுந்துறாரு. அந்த ஓனர் கல்லையில் அண்ணன் தயவுசெய்து ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அண்ணனும் தம்பியும் இப்போ திடீர்னு அப்படியே பாசமாக பேசுவானுங்க, நல்ல நல்லாட்டம் பேசுவானுங்க, ஆனால் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வானுங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் உங்கள் சகவாசமே எனக்கு வேணாண்டா, இவரை திருப்பி ட்ராவல் கம்பெனி கிட்டக்க வரவே வேணான்னு சொல்லிடு அப்படின்ட்டு சார் நான் கேஸ் கொடுக்கல சார், அந்த 5 லட்ச ரூபாய் மட்டும் என் கையில் கொடுத்துருங்க சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு பேசிட்டு ஒரு பணத்தை வாங்கிட்டு போனதுக்கப்புறமா பார்த்தா நிலா போயிட்டாங்க. நிலா கிளம்பி போனால் என்னென்ன நிலாவுக்காக தான் இதை பண்ண கிளம்பி போயிட்டா அப்படின்னா முட்டாள் மாதிரி நீ பண்ணால் எப்படா கூட இருப்பாங்க. ஏன்னா அவசரப்படுறது அப்படியே அவமானப்பட்டா தாங்க முடியலன்னா உனக்கு 5 வயசு குழந்தையா நீ டக்குன்னு போயிட்டு என்ன கான்சிக்வன்ஸ் இதனால என்ன நடக்குங்கிறத கூட யோசிக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு கோவமா கத்திட்டு சேரன் போயிடுறாரு. நீ செய்யறதோட பின்விளைவை யோசிக்காம இருக்கிறதாண்டா நீ அனுபவிக்க போற அப்படின்னு கிளம்பி போக இப்ப நம்ம காதலை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு இவரும் பைத்தியம் மாதிரி யோசிச்சுட்டு ஆனா செய்யறது எல்லாமே பைத்தியக்காரத்தனமான முடிவா இருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த ப்ரெடிக்ஷன் படி இப்படி ஒரு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில தேவையில்லாம அசிங்கப்பட்டு நின்னா நிலா அவர் கூட நிற்பாங்களா, இல்ல நிலா இதனால காதல் வரும்னு நினைப்பாங்களா, இல்ல எரிச்சல் தான் படுவாங்களா, நீங்களா இருந்தா என்ன நடப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சிறகடிக்க ஆசையிலையும் அழகே அழகிலையும் அதிரடியான பல திருப்பங்கள் வந்துட்டு இருக்கு. கூடவே பாண்டியன் ஷோஸ்லயே ஒரு கைது திருப்பம்லாம் வரப்போகுது. ஸோ அந்த திருப்பத்தெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. நம்ம இடம்பொருள் சேனலை ஒருவேளை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.